தமிழ்நாடு வெல்லும். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். இப்போ மதுரையாள் இந்த தொகுதிக்கு வரேன். பிடிஆர் இருக்காரு. அவரோட நண்பர்னு மட்டும் நான் இங்க வரல, அவரோட சிறந்த அரசியல்வாதின்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். அவர் வேண்டாம் இல்லை நான் வர்றேன். இன்னொருத்தர் சி சுந்தரன் இருக்காரு. தரம் இல்லாத பேச்சு பேசுறதுக்கு நான் இங்க வரல. நான் உங்களை சில கேள்விகள் கேட்டு ஆகணும். மிஸ்டர் சுந்தர், நீங்க ஒரு சினிமா டைரக்டர், பரவாயில்ல வாங்க அரசியலுக்கு. ஆனா எப்படி வந்தீங்க? 3 நாள் முன்னாடி வரைக்கும் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாருங்க அவரு. 3 நாள் முன்னாடி வரைக்கும் நீங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்களா இல்லையா? திடீர்னு நீங்க கேண்டிடேட் அறிவிச்ச நீங்களே ஆச்சரியப்பட்டீங்களா இல்லையா? 3 நாள் முன்னாடி வரைக்கும் மதுரை மக்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ இந்திய அரசியலுக்கோ எந்த பிரச்சனையும் நின்று பேசாம நான் சிறந்த டைரக்டர் சொல்லிட்டு இருந்த நீங்க 3 நாளைக்கு முன்னாடி உங்களை யாரும் அறிவிச்ச உடனே துண்டை போட்டு இல்ல இன்னைக்கு பேக்கப் நாள்ல இருந்து நான் எம்எல்ஏ ஆக போறேன்னு வந்துடுவீங்களா? மதுரை மக்கள் என்ன ஏமாந்து போயிட்டு இருக்காங்களா? அதை கேட்கறதுக்கு இன்னும் தெளிவா போலாம். நீங்க எந்த கட்சி? ஒரு புதிய நீதி கட்சின்னு ஒண்ணு இருந்தது இல்லையா? அதுல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? அதனுடைய கொள்கை என்ன? அது பாஜகவோட வச்சுக்கிச்சு. ஏன்னா பாஜக நேரா வந்தா இங்க ஜெயிக்க முடியாதுல்ல. மதுரை மக்கள் தெரியும் அவங்களுக்கு. அதுக்கு 2 சீட்டு கொடுத்தானுங்க. அந்த 2 சீட்ல திடீர்னு 3 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க கேண்டிடேட்? இந்த யானை மாலை போட்ட கதை இல்லை இது. இந்த யானை மாலை போட்ட கதை மாதிரி 3 நாளைக்கு எடுத்துக்கிட்டு இங்க வந்துட்டீங்க நீங்க. நான் தான் எப்படி? ஏன் ஒரு சினிமா டைரக்ட் பண்ணும்போது ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கு நீ எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இருப்ப, என்னென்ன கத்துக்கிட்டு இருப்ப, ஒரு சிறந்த டைரக்டராக நிக்கிறதுக்கு எம்எல்ஏ ஆயிடுவே. அப்படி நீ மதுரை மக்கள் என்ன நடந்திருக்கு, என்ன வார்டு, என்ன தொகுதி, நீ சும்மா பேசிட்டா ஒரு ஆளுங்கட்சியில குறை நிறை இருக்கும். குறைய மட்டும் சுட்டி காட்டுவியா, நிறைய கொண்டாட மாட்டியா? இது என்ன அரசியலுங்க? குறைய மட்டும் நான் சுட்டி காட்டுவேன், நிறைய கொண்டாட மாட்டேன். ஏத்துக்கிறேன், குறை நிறைய இருக்கும். ஆனா அது மட்டும் தான் அரசியல் இல்ல. பாதுகாப்பு கொடுப்பியா நீ எனக்கு? பேசுவியா நீ எனக்கு? இதை விட உங்க மனைவி பெருசு இல்ல. 10 வருஷமா 3 கட்சியை தாண்டி ஏதோ கேள்வி கேட்டுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்காத எம்எல்ஏ சீட்டு உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு யோசிக்க மாட்டேன். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மதுரை மக்களை? நீங்க வந்து யார பத்தி பேசுறீங்க? பிடிஆர் பத்தி. நான் பல மாநிலங்களை பிடிஆர் பேசுறேன். இன்னைக்கு பிடிஆர் ஒரு நாட்டுக்கு சம்பந்தப்பட்ட, இந்தியாவுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பேசுறேன்னா இந்தியா மொத்தம் பார்க்குது. அவருடைய அறிவு, அவருடைய விஷன் இந்தியா மொத்தம் பார்க்குது. யார் அவரு? ஏதோ வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றது இல்ல. வந்து உடனே எம்எல்ஏ ஆனாரு. எத்தனை வருஷம் வேலை பார்த்தாரு? 2 வருஷம் மினிஸ்டரா இருக்காரு. எத்தனை விஷயங்களை பேசியிருக்காரு. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் இந்திய அரசியலை திரும்பி பார்க்கிற அரசியல்வாதி யாராவது இருந்தா அதுல மதுரையோட பெருமை பிடிஆர். இந்த நண்பனை பத்தி பேச வந்திருக்கேன். 2 பேருக்கு போட்டின்னா, சமமான போட்டின்னா நான் பாக்குறப்ப எனக்கு பிடிஆர் யாருன்னு சொன்னா அவர் 2 தடவை இதா இருக்காரு, மினிஸ்டரா இருக்காரு, இவ்வளவு பண்ணிருக்காரு, ரெக்கார்டு இருக்கு. உன்னுடைய ரெசிப்ட் எங்கப்பா? எதை நம்பி நான் என் நாடை உன் கையில கொடுக்கறது? இதை நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு மக்களே. எனக்கு யார் மேலேயும் வெறுப்பும் இல்லை. மாற்றம் வேணும், மாற்றம் வேண்டான்னு யாரும் சொல்றது இல்லை. மாற்றம் மட்டும்தான் மாறாதது. ஆனா எந்த மாதிரியான மாற்றம்? ஏமாற்றம் ஆயிடக்கூடாது இல்லையா? ஏமாற்றம் ஆயிடக்கூடாது இல்லையா? மாற்றம், முன்னேற்றத்துக்கான மாற்றத்தை நம்ம ஏத்துக்கலாம். இது சீரழிவு. இந்த சீரழிவை நம்ம எப்படி ஏத்துக்கிறது? பேசுற பேச்சன்னா தரம் என்ன? யாரை பத்தி அதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதை யோசிக்கணும். அந்த பேச்சை கேட்டுதான் நான் பிடிஆருக்கு சொன்னேன், உங்களுக்கு அந்த தரமான பேசு வராது, நான் வந்து பேசுறேன். நான் எனக்காக பேச மாட்டேன், மக்களுக்காக, மக்களோட நின்று பேசுறேன் அப்படின்னு தான் வந்திருக்கேன். மக்களே,
நான் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த அடிமை கும்பல் என்ன இருக்கோ, இந்த சினிமா கும்பல் இருக்கோ, அது வேணுமா? நம்ம திராவிட மாடல் வேணுமா? அதை நீங்க யோசிக்கணும். இன்னொரு வார்த்தையும் சொல்றேன், இது டிஎம்கேக்கோ அதிமுக அணிக்கோ நடக்கிற தேர்தல் இல்லை. இது விஜய் சொல்ற மாதிரி டிவிக்கோ டிஎம்கேக்கோ நடக்கிற தேர்தல் இல்லை. ஒற்றுமைக்கும் பிரிவினைக்கும் நடக்கிற தேர்தல், தன்மானத்துக்கு நடக்கிற தேர்தல், சுய ஆட்சிக்கு நடத்துற தேர்தல், மாநிலத்து எல்லா விஷயத்தையும் காப்பாத்துறதுக்கான தேர்தல். மதுரை வீரமண்ணு வீரமண்ணு வீரமண்ணுன்னு சொல்றீங்க, கேள்விப்பட்டிருக்க. அதை செஞ்சு காட்டுறீங்கன்னு நான் நம்புறேன். நல்லது நடக்கும். தேங்க்யூ. மதுரை மத்திய தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு உங்கள் சத்யராஜின் பணிவான வணக்கம். உங்கள் தொகுதியிலிங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் மரியாதைக்குரிய நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவருடைய தாத்தா ஒரிஜினல் நீதி கட்சியினுடைய மெம்பர். அப்படி ஒரு பாரம்பரியம் மிக்க குடும்பம். அவர் தொகுதிக்கு என்னெல்லாம் நல்லது செஞ்சுருக்கார் அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும், உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். உங்ககிட்ட ஓட்டு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் டெஃபினட்டாக அவர்கிட்ட ஓட்டு போட போகிறீங்க. இருந்தாலும் என்னுடைய பங்குக்கு அவருக்கு ஓட்டு கேட்பது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் அளிக்குது. அதுக்காகத்தான் நான் ஓட்டு கேட்குறேன். அவருடைய வெற்றிக்காகவும் மதுரை மத்திய தொகுதி வாக்காளர் பெருமக்களின் வெற்றிக்காகவும் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அபரிமிதமான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னுடைய ஆசையும் உங்களுடைய ஆசையும் கண்டிப்பாக நிறைவேறும். அவரை மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.